ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th அண்ட் 12th ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் இது. ஸோ 11th அண்ட் 12th பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டீங்க பக்கத்தில். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் வந்து எப்படி 550+ மார்க் 600க்கு எடுக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படியெல்லாம் படிக்கணும், ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற டைமில் சொல்லவா சீரியஸாக சொல்கிறேன், நம்மக்கிட்ட வந்து இப்போ 20லேருந்து 25 டேஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது டைம். என்ன ப்ரோ நீங்க, என்ன சார் நீங்க, எனக்கு 12th மார்ச் 1, 11th மார்ச் 4, பிப்ரவரி மாசம் ஃபுல்லா இருக்கு. இந்த மாசத்துல இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட இருக்குது. அப்படி பார்த்தா எப்படி 30லேருந்து 35 டேஸ் கிட்ட இருக்கு. நீங்க என்ன வெறும் 20லேருந்து 25 நாள் தான் இருக்குங்கிறீங்க. 25 நாள் கூட கிடையாது, 20 நாள் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் 2024ல எப்படி 550+ மார்க் வந்து ஸ்கோர் பண்றது. ஏன்னா நிறைய இதுல வந்து நான் 550+ மார்க் கிடையாது, 500 மார்க்கு. இது வரைக்கும் நிறைய பேர் 400 கூட எடுக்காம இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு 400 மார்க்கு. ஸோ நிறைய பேர்னால இன்னும் பாஸ் கூட பண்ண முடியாம இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் சப்ப மேட்ரு. ஸோ எப்படி ஈஸியாக பாஸ் பண்றது, ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன பண்ணணும், முதல்ல நம்ம சொல்ற அந்த 500+ மார்க் 550+ மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், வாட் டு டூ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரி படிக்கணும், ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸி, எதெல்லாம் இந்த வருஷம் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கொஸ்டின் வந்து ஈஸியாக வரப்போகுது, இதெல்லாம் டஃப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் அதை நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, PYQs அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டடி PYQs அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல்லே வந்து இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின், அப்புறம் வந்து முடிஞ்சா ரிவிஷன் எக்ஸாம் மேக்ஸிமம் தேவையில்லை, முடிஞ்சா நீங்க ரிவிஷன் எக்ஸாமே சேர்த்துக்கோங்க. பட் பப்ளிக் எக்ஸாம் அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நீங்க மஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சது வந்து மார்ச் மந்த், ஏப்ரல் அதில் நடக்கிறதா பப்ளிக் எக்ஸாம். ஸோ அப்போ லாஸ்ட் ஒரு 3 வருஷம் 3 எக்ஸாம் தான் நடந்திருக்குன்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது, மொத்தம் 6 எக்ஸாம் நடந்திருக்குது. ஏன்னா அரியர் இப்போ ஏதாவது ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபெயில் ஆயிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் அப்படி இல்லாட்டி அக்டோபர் மந்த்ல வந்து அரியர் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுவும் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நம்ம கிட்ட 6 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்க அதை தான் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஐக்யூஎஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் வந்து சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க தரவா படிங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 100, 70க்கு எழுதுவீங்க, 70 மார்க் இல்லை 90 மார்க்கு எழுதுவீங்க. பட் 100க்கு சொல்றேன், 100க்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 85 to 100 வரைக்கும் 85+ வந்து நீங்க ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நீங்க அதை வந்து நல்லா படிங்க. இல்லை எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் டைம் இல்லை, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. சாலிடா உங்களால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கிறது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து 80+ மார்க் வந்து 100க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து பாருங்க. அடுத்தது ஸ்டடி BB ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ். அதாவது என்னன்னா புக் பேக், பிபின்னா பிக் பாஸ் நினைச்சிடாதீங்க, 1 வேர்டு புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. ஏன்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல இப்போ 70 மார்க் சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு 15 1 வேர்டு கேட்பாங்க. ஸோ இந்த 50 1 வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 to 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ புக் பேக்கை நல்லா தரவா படிங்க. ஒரு 1 or 2 கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ அதனால புக் பேக்கை வந்து தரவா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புக் பேக்ல இருந்தால் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால புக் பேக்கை வந்து தரவா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். ஸோ அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிடுவேன். தென் புக் பேக் 1 வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒவ்வொரு சப்ஜெக்டா பார்ப்போம். தமிழ்லாம் சப்ப மேட்ரு நான் ஈஸியாக சொல்லிடுவேன். தமிழை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 95+ மேலே எடுக்கலாம் கிடையாது, எடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். கண்டிப்பாக 90க்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே 85+ மார்க் வந்து எடுக்கணும். ஸோ இதான் என்னுடைய டார்கெட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவும் போல தான் புக் பேக் 1 வேர்ட்லாம் வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க, நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்லிடுவேன். அப்புறம் இம்பார்ட்டன்ட்ல இருந்தால் குருவினா சிறுவினா நெடுவினா கேட்பாங்க. அப்புறம் அந்த 7 into 2 14 ஒரு இலக்கண கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குங்கிறீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிடுவேன். ஸோ அதை படிங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க முக்கியமாக படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா மெமரி போயம், மனப்பாட பகுதி பாடல் பிளஸ் திருக்குறள்.
இதுதான் நீங்கள் படிக்கணும். ஸோ இதை மட்டும் படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மெமரி போயம், திருக்குறள், புக் பேக், ஒன் வேர்டு. ஸோ இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா இந்த மார்க்கு கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து 100க்கு 95 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் டோட்டலில் 550 ப்ளஸ்ஸோ இல்லை 500 ப்ளஸ்ஸோ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 90 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதனால் தமிழில் கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ அதுக்காக நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். இங்கிலீஷ்மே சப்ப மேட்ரு தான். 100க்கு தமிழ் மாதிரி ஒரு 95 இல்லை அப்படின்னாலும் 75லேருந்து ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட் 75 ப்ளஸ் எடுக்கிறான். கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 85 ஆர் 90 வரைக்குமே ஸ்கோர் பண்ண வைக்க முடியும் என்னால். ஸோ அதுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கணும். இங்கிலீஷ் தானே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து லாங்குவேஜில் தான் மார்க்கை கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க. லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு 2 வருஷமா சென்டம் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு லாங்குவேஜில். நம்ம நல்லா பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜில் சென்டம் அவ்வளோ சீக்கிரம் போடவே மாட்டாங்க 100க்கு 100லாம். பட் இப்போ 90க்கு 90 போட்டு சென்டம் 100க்கு 100 போட்டு விட்டுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சென்டம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் நான் சொன்ன இந்த 90 ஆர் 95 ப்ளஸ் ஸோ அந்த மாதிரி மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நீங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது ஒன் வேர்டு. ஏன்னா ஒன் வேர்டு தானே 20 ஒன் வேர்டு அங்கே போய் அப்படி இப்படி மச்சான் ஒன்னாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படி ABSC அந்த மாதிரி கேட்டு எழுதிக்கலாம்னு நினைப்பீங்க. பட் அப்படிலாம் பண்ண முடியாது. பப்ளிக் எக்ஸாமில் அப்படியே பண்ணாலும் அது ரொம்ப ரிஸ்க். நம்மகிட்ட நமக்கு தெரியும் ஒன் வேர்டு இதுதான் வரப்போகுது, இதுலேருந்து தானே நானும் சொல்லிடுறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ நீங்கள் வந்து அந்த ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தரவாக வந்து படிச்சிருங்க. புக் பேக் ஒன் வேர்டில் எல்லாருமே 20க்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் வலிக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ ஓகே 20க்கு வந்து எல்லாருமே வந்து 18 ப்ளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். 18 ப்ளஸ் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 16 to 17 ப்ளஸ் மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே இங்கிலீஷை பொறுத்தவரை ஒன் வேர்டு ஓகே. அப்புறம் முக்கியமான பாட்டு இந்த 7 into 5 35 அந்த இது அதில் என்னென்ன கேட்பாங்க பேராகிராஃபை பொறுத்தவரை பேராகிராஃபை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்துடும். ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி. அடுத்தது சம்மரி நோட்ஸ் மேக்கிங் ஒன்று வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேரா கொடுத்து கொஸ்டின் எழுதுறது ஒன்று வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங்கு, பயோடேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து அதில் தான் வரும். அடுத்தது ஸ்பாட் தி எரர், ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ அதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் தி எரர் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். சம்மரி நோட்ஸ் மேக்கிங், லெட்டர் ரைட்டிங்கு, ஸ்பாட் தி எரர், பேசேஜ் கொடுத்து ஆன்சர் எழுதுறது, ப்ரிப்பரேஷன், டிஸ்கிரைப் த ப்ராசஸ், டீ போடுறது எப்படி, ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் மேக் பண்ணுறது எப்படி, ஸோ அந்த மாதிரி இது. ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து கிராமர் செக்ஷன். கிராமர் செக்ஷன் என்னென்ன நீங்கள் பார்க்க போறீங்க ஒன்றும் கிடையாது. ஸோ என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பார்ப்பீங்க, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பார்ப்பீங்க. அடுத்து பஞ்சுவேஷன் கேட்பாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாப், கமா, கொஸ்டின் மார்க் அதெல்லாம் போகிறது, பஞ்சுவேஷன் நிறுத்த குறியிடுது. ஸோ இது கேட்பாங்க. ஸோ வேற என்னென்ன கேட்பாங்க உங்களுக்கு அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீரைட் த சென்டென்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யுவர் நேம் வாட் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம்திங் வாட் இஸ் யுவர் நேம், யுவர் நேம் இஸ் வாட் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கரெக்டாக எழுதணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டு உங்கள் புக்கில் உள்ள ஏதாவது ஒரு லைனை கொடுத்து ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் கேட்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து இங்கிலீஷை பொறுத்தளவு நல்லா படிக்கணும். ஸோ பயப்படாதீங்க, நான் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்ப்போம். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். என்ன சார் மேக்ஸ் ஈஸி அப்படின்னா எஸ் ஈஸி தான். ஸோ மேக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 90 மார்க்கு வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ 90 out of 90 எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் லாஸ்ட் இயர் சென்டம் வந்தது ஒரு 150 மெம்பர்ஸ் அந்த அளவுக்கு வந்து சென்டம் வந்தது 12th. ஸோ அதே மாதிரி சென்டம் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சென்டம் வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸை பொறுத்தளவில் நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல தான் புக் பேக் ஒன் வேர்டு. ஏன்னா புக் பேக் ஒன் வேர்டு 20 ஒன் வேர்டு கேட்குறாங்க. ஸோ இந்த 20 ஒன் வேர்டில் வந்து மேக்ஸிமம் 15 to மேஜர் சப்ஜெக்டில் ஸோ புக் பேக் கொஞ்சம் அதிகமாகவே கேட்க சான்ஸ் இருக்குது. 15 to ஒரு 18 வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. 2 to 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக் இன்சைடு கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தரவாக வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 16 புக் பேக் ஒன் வேர்டு கேட்டிருந்தாங்க. கலர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். 16 புக் பேக் ஒன் வேர்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 16 அப்புறம் 4 புக் இன்சைடு ஒன் வேர்டு. ஸோ அதனால் புக் பேக்கை நல்லா படிச்சிங்கனாவே உங்களால் 15 ப்ளஸ் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸில் ஸோ அதனால் புக் பேக் ஒன் வேர்டை வந்து நல்லா தரவாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்கு. ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கை பொறுத்தளவில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்து இப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படித்தாவே போதும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 12th அப்படின்னு பார்க்கல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்கள், தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வெக்டார் அல்ஜீப்ரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 9 and 10
12th இது இந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். இதே 11th பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட், செகண்ட் சாப்டர் நல்லா பார்த்துக்கங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த சாப்டர்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டுமாவது நல்லா பாருங்க. ஃபார் 50 to 60 மார்க் எடுக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 90க்கு 85 பிளஸ் எடுக்க நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 100க்கு 95 பிளஸ் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அவங்க எல்லா சாப்டர்ல உள்ள இம்பார்ட்டன்ட்டையும் படிக்கிறேன். எனக்கு 50 to 60னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 7th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் 6th ரொம்ப இம்பார்ட்டன்ட், 8th ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நேப்பியர்ஸ் ஃபார்முலா அதெல்லாம் இருக்கும். லிமிட் வச்சு வருது 9th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 11 or 12 உங்கள் சாய்ஸ், ரெண்டு ஏதாவது ஒன்று நீங்கள் நல்லா பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 to 60 அப்படிங்கிறப்ப 100க்கு உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா 60 to 70 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் ஃபிசிக்ஸும். ஏன்னா எல்லாமே ஈஸி அப்படின்னா நான் சொல்கிறபடி இருக்கிற இந்த லீவை கரெக்டாக பயன்படுத்தி படிச்சிங்க அப்படின்னா ஈஸி தான். ஸோ ஃபிசிக்ஸ்லேயே அதே தான். ஃபிசிக்ஸ் நான் கெமிஸ்ட்ரி சேர்த்தே சொல்லிடுறேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50 ப்ளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் புக் பேக் 1 வேர்டு நல்லா படிக்கணும். ஸோ புக் பேக் 1 வேர்டு நல்லா பாருங்க. ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்தளவு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு உங்களுக்கு 15 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி எல்லாமே தான், பயோ சிஎஸ் எல்லாத்துக்குமே தான் சேர்த்து சொல்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நல்லா படிங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்பவும் போல சொன்ன மாதிரி தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நல்லா வந்து படிங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வரும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் பேக் 1 வேர்டு, இந்த 15 1 வேர்டில் உங்களுக்கு வந்து 12 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 12 to 14 வரைக்கும் கேட்டுருவாங்க. ஒரு சம்டைம்ஸாக வந்து ஒரு 3 or 4 கொஸ்டின் அல்ல ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி புக் பேக்கு, ஒரு 2 to 3 கொஸ்டின் புக் இன்சைடு கேட்பாங்க. அதர்வைஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ அதனால் புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சிங்க அப்படின்னாவே உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது 25 டேஸ் தான். இந்த 25 டேஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து நம்ம நினைக்கிற அந்த 550 ப்ளஸ் மார்க், இல்லை நான் இப்போ தான் ஒரு 300 350 எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 450லேருந்து 500 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால இந்த டேஸை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு அதை நான் போடுற வீடியோஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ கண்டிப்பாக உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எனக்கு வைக்கணும் பார்க்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 500 ப்ளஸ் மார்க் எல்லாருனாலையும் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த 25 டேஸில், 20 to 25 டேஸில். ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நான் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை. ஸோ நீங்கள் படிக்கணும். ஸோ அதனால தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணுறேன். 11th and 12th இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வரும். ஸோ அது எந்த வீடியோ வேணாலும் இருக்கலாம். மேபி ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், தமிழ், ஏதோ ஒரு 2 பேருக்கும் இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.